அவனே அவனை கொன்றான். இது ஒரு சைக்காலஜிக்கல் கதை தான், ஒரு நிமிட கதை தான். ஸோ கேட்போம். அருண் வந்துட்டு ஒரு சாதாரண ஆள். ஒரு ஜாப், ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா அப்படின்னா அவன் லைஃப் ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மற்றவங்களை விட இவனுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. என்னன்னாக்கா, அவன் டெய்லி கண்ணாடி முன்னால போய் நிக்குவான். ஒரே சென்டென்ஸை திரும்ப திரும்ப சொல்லுவான். நீ போதாது, நீ பத்தல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு சின்ன தப்பு அவன் லைஃப்ல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, பாரு உன்னால இது கூட செய்ய முடியல அப்படின்னு அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அச்சீவ் பண்ணினாங்க, ஏதாச்சும் ஒரு சக்சஸ் நடந்ததுன்னா, அவனை பாத்தியா, நீ எதுவுமே இல்ல அவன் முன்னாடி. ஏதாச்சும் ஒரு நிராகரிப்பு, ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி யாருக்கு நீ வேணும் அப்படின்னு தினமும் யாரோ அவனோட உள்ள பேசிட்டே இருந்தது. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கேட்டான், மச்சான் why are you always tired டா அப்படின்னு கேட்டான். இவன் சிரிச்சான். நத்திங் டா, ஜஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஆனா உண்மை என்னன்னா, அவன் வெளியில டயர்டா இல்ல, அவன் உள்ள தினமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ராத்திரி அவன் டைரியில ஒரு லைன் மட்டும் எழுதினான். இன்று நான் இறந்து விட்டேன். அடுத்த நாள் காலையில அவன் நார்மலா ஆஃபீஸ்க்கு போனான். எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணான், விஷ் பண்ணான், ஒர்க் பண்ணான். யாரும் நோட்டீஸ் பண்ணல. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அந்த முதல் நாள்ல அவனோட அந்த முதல் நாள் அவனோட ட்ரீமா ஃபாலோ பண்ணல அவன். ஏதோ ஒண்ணு அவனை இது பண்ணிட்டு இருந்தது இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்ணல. அவன் பேச நினைச்ச உண்மையா அவன் பேசவே இல்லை. அவன் லவ் பண்ணணும்னு நினைச்சவகிட்ட கன்ஃபர்ஸும் பண்ணல. இந்த ஃபியர் பிளஸ் செல்ஃப் கிரிட்டிசிசம் அவனோட ரியல் செல்ஃபை வந்துட்டு கொன்னுடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அவன் உடம்பு வாழ்ந்துச்சு, ஆனா அவன் மனசு அந்த டைரியில என்ட்ரி ஆன நாள்ல இருந்தே வந்துட்டு அது செத்து போச்சு அப்படின்றது தான் சொல்லணும். இதுல டார்க் சைக்காலஜி லேயர் என்னன்னா, இதுக்கு பேரு நெகட்டிவ் செல்ஃப் டாக் ஸ்பைரல். நம்ம பிரெயின் ரிப்பீட்டா ஒரு நெகட்டிவ் மெசேஜ் கேட்கும் போது அதை ஃபேக்ட்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இதோட வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, நம்மளை கொல்ல வெளி உலகம் தேவை இருக்காது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வாய்ஸே போதும் அப்படின்றதுதான். உங்களை யாராச்சும் தினமும் கிரிட்டிசைஸ் பண்றாங்களா? கிடையவே கிடையாது. அது நீங்க மட்டும்தான்.